எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எல்லாரும் வந்து நம்ம எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம்? 3 மார்க் ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். 1 மார்க் வரப்போகுது, பட் ஆல்ரெடி நம்ம 5 மார்க் முடிச்சாச்சு, 2 மார்க் முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லை. லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம 5 மார்க்ஸ்ல முடிச்சோம், 2 மார்க்ஸ்ல முடிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 மார்க் கொஸ்டின். எஸ், ஸோ 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட செக்ஷன் 3 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தா செக்ஷன் 1 எப்பவுமே 1 மார்க் இருக்கும், செக்ஷன் 2 2 மார்க் இருக்கும், அண்ட் செக்ஷன் 3 3 மார்க்ஸ் இருக்கும், அண்ட் செக்ஷன் 4 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்க செக்ஷன் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ் நான் சொல்ல போறேன். எஸ், வெரி குட் மார்னிங் தமிழன். குட் மார்னிங் டாக்கண்ணா, வெரி குட் மார்னிங். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல 3 மார்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 3 மார்க்ஸ். ஓகே, ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட PW ஆப் இருக்கு. ஸோ PW ஆப் பத்தி சொல்லிடுறேன். PW நம்ம கிட்ட ஆப் இருக்கு. ஸோ PW ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி, ஓகே, PW ஆப் நீங்க என்ன பண்ணுங்க? எஸ், PW ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான என்ன நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உங்களோட பேட்ச் நேம், எந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேட்ச் நேம் நீங்க கொடுங்க, அண்ட் அதோட நோட்ஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க பேட்ச் நேம் கொடுத்து அதை சர்ச் பண்ணி அதை ஃப்ரீ அப்படி என்ரோல் நவ் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிருங்க. அதுல உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நோட்ஸ் கிடைக்கும், டிபிபி கிடைக்கும், டெஸ்ட் இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டெஸ்ட் நம்ம முடிஞ்சிருச்சு இந்த சண்டே, தட் இஸ் எப்போ முந்தானேத்து ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டும் அதுல இருக்கு. ஸோ ஆப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா PW ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், பேட்ச்ல என்ரோல்மெண்ட்டும் ஃப்ரீ தான், சரியா? ஸோ நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் வேணும், ஏதாவது சம்மரி வேணும், இல்லை ஏதாவது மைண்ட் மேப் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்லையும் அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, சேனல் லிங்க் இல்லையா, சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இல்ல லிங்க்ல ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னாலும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க டைரக்டா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரைட், சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், எஸ். ஸோ என்ன பார்க்க போறோம்? இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இல்ல 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். சார் பயாலஜிக்கு கால்குலேஷன் பேஸ்ட் அண்ட் லாங் கொஸ்டின் தாங்க சார். கால்குலேஷன் பேஸ்ட் அண்ட் லாங் கொஸ்டினா? கால்குலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாலஜியில ரொம்ப கம்மி சாப்டர்ஸ் வந்து வெரி செலக்டிவ் சாப்டர்ஸ்ல இருக்கு. நீட்டுக்கு வேணுமா? ஓகே, நீட்டுக்கு சரி, அந்த சாப்டர்ஸ் வர வர நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நீட்ல நீட் மெர்சல் ரிவிஷன் பேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல நாளைக்கு சாயந்தரமா, எஸ், நாளைக்கு ஈவினிங் நம்ம லைவ் வர போறோம் இல்லையா. நாளைக்கு ஈவினிங் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், அதுல ஒரு சில சின்ன கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. மற்றபடி கால்குலேஷனுக்கு தனி செப்பரேட் சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எவல்யூஷன்ல கால்குலேஷன் வரும், இக்காலஜில ஒரு சிலது கால்குலேஷன் மைல்டா லைட்டா வரும். மற்றபடி வேற எதுலையுமே கால்குலேஷன் ஆகுது இல்லை. நீங்க ஜெனடிக்ஸ்ல ஒரு சில கால்குலேஷன்ஸ் வரும், சரி, ஜெனடிக்ஸ்ல. அதை தவிர வேற எதுலையுமே கால்குலேஷன் கிடையாது. ரீப்ரொடக்ஷன்ல மைனர் கால்குலேஷன்ஸ், சின்ன சின்ன கால்குலேஷன். நீட்ல பெரிய லெவல், பயாலஜியில பெரிய லெவல் கால்குலேஷன்ல எதுவும் கிடையாது, சரியா? பட் எஸ், கால்குலேஷன் பேஸ்ட் என்ன கொஸ்டினா இருந்தாலும் உங்களுக்கு அந்தந்த சாப்டர் வரும்போது உங்களுக்கு அது வந்துடும், சரியா? ஸோ டு நாட் வரி அபவுட் தட். இப்போ பயோமாலிகுல்ஸ்ல எந்த கால்குலேஷன் கிடையாது. இப்போ நடந்த எந்த சாப்டர்லையுமே கால்குலேஷன் அவ்வளோ கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ்ல ஒன்று இருக்கு, அது கால்குலேஷன் கிடையாது, ஜஸ்ட் டேட்டா தான். அது நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம், அந்த சாப்டர் முடிஞ்சது லாஸ்ட் இப்போ 3 days பேக், 2 days பேக் அது நடந்தது, அது நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன மைனர் நம்பர் பேஸ்ட் ஒரு டேட்டா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வரும்போது அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கால்குலேஷனா டேட்டா
கொஸ்டின்ஸ் எல்லா விதமான கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேஜ் வைஸ். ஸோ பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நீட் சேனல் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நீட் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நீட் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. என்னோட நீட் வீடியோஸ் 3 லெக்சர் முடிஞ்சது ஆல்ரெடி. 3 லெக்சரா 4 லெக்சரா? ஃபர்ஸ்ட்டு அனிமல் கிங்டம், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ், பயோமாலிக்யூல்ஸ், ப்ரீதிங் எக்ஸ் 4 லெக்சர் முடிஞ்சிச்சு. அந்த 4 லெக்சரை நீங்கள் போய் பாருங்க சரியா? ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் 5வது லெக்சர் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீட் சேனலில் வரும், அது லைவ் வரும், அது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? Yesterday JEE results 76.2% ஜென்ரல் எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? ஜெய் பற்றி எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லடா கண்ணா. ஜெய் பற்றி நம்ம நீங்கள் மேக்ஸ் சர்ட்டையோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சர்ட்டு கேளுங்க. ஜெய் பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் எனக்கு அவ்வளோ கிடையாது. பட் எஸ் 76.2% அப்படிங்கிறது பர்சன்டைலில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லையா? பர்சன்டைல், அந்த பர்சன்டைல் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் 76.2% அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு என்ஐடி ஐஐடி ரெண்டுமே கிடைக்காது. எனக்கு என்னோட நாலேஜ் இருக்கிற அளவுக்கு நான் சொன்னேன், ஐஐடி என்ஐடி ரெண்டுமே கிடைக்காது. பட் எதுக்கோ நீங்கள் உங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ இல்லை மேக்ஸ் சர்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க கிளியர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியும் அவங்களால. ஓகே ரைட். இப்போ எங்கிட்ட கேட்டால் 76.2% நீட்டில் நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது காலேஜ் கிடைக்குமான வாய்ப்பு இல்லை சரியா? ஜெயிலையும் அதே தான். எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் கேட்டகரிலாம் ரொம்ப கம்மி சான்ஸ், வெரி வெரி லெஸ். பட் எனிவேஸ் நீங்கள் கேட்டு பாருங்க. அடுத்தது நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது உங்களோடது? வாட் இஸ் ரீஜெனரேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீஜெனரேஷன். ஓகே சரி. ஸோ ரீஜெனரேஷனோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு? 2 டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்கா? 2 டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரீஜெனரேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ 1.5 மார்க் பிரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா டைப்ஸ்க்கு 1 மார்க், இதுக்கு 2 மார்க் கொடுத்துக்கலாம். இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்கலாம், இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்கலாம் சரியா? ஸோ அப்போ என்ன எழுதணும்? 2 மார்க் அப்படின்னா 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ரீஜெனரேஷன் எழுதணும். ஓகே இட்ஸ் அ ரீஸ்டோரிவ். என்னது? இது வந்து ஒரு ரீஸ்டோரேட்டிவ் ப்ராசஸ். இதுதான் இதுல கீ டர்ம். ஓகே ஓகே. ஸோ ரீப்ளேஸ், ஸோ ஆர்கானிசம் replace lost or amputated parts சரியா? லாஸ்ட் பார்ட் இல்லைன்னா amputated parts. இதுதான் நம்மளோட ரீஜெனரேஷன். ஓகே சரி. ஓகே ரைட். டைப்ஸ் என்னென்ன இருக்கு? இப்போ நம்ம டைப்ஸ் அப்படின்னு சொன்னா டைப்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். டைப்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட என்னென்ன டைப்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட நிறைய டைப்ஸ் இருக்கு. மார்ஃபலாக்சிஸ், எஸ் ஆர் நோ? மார்ஃபலாக்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? மார்ஃபலாக்சிஸ், எபிமார்பசிஸ் அண்ட் காம்பன்சேட்டரி. எபிமார்பசிஸ், காம்பன்சேட்டரி. அதுக்கப்புறம் இன்னொரு 2 டைப் இருக்கு. உங்க புக்ல டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஒன்னு என்னது பேர் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு நான் சொல்றேன், அதுக்கு நான் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஒன்னு லாஸ்ட் பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு என்டையர் ஆர்கானிசம். 2 டைப் இருக்கு இல்லையா? ஒன்னு லாஸ்ட் பார்ட்ஸ் ஒன்னு கிடைக்கும், வெறும் லாஸ்ட் பார்ட்ஸ் மட்டும் ரீஜெனரேட் ஆகும். இன்னொன்னு கம்ப்ளீட் ஆர்கானிசமே என்ன ஃபார்ம் ஆயிரும் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ரீஜெனரேட் ஆகும்னா பல்லி, லிசார்ட், நம்மளோட ஹவுஸ் லிசார்ட். அதுல பாத்தீங்கன்னா அதோட வால் கட் ஆயிடுச்சுன்னா வால் மட்டும் ரீஜெனரேட் ஆகும், என்டையர் பல்லி ஃபார்ம் ஆகாது. ஆனா அதே என்டையர் ஆர்கானிசம் அப்படின்னா பிளனேரியா எக்ஸாம்பிள் இல்லையா? பிளனேரியா என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு பீஸ்ல கட் பண்றீங்களோ அவ்வளோ என்டையர் ஆர்கானிசமா டெவலப் ஆயிரும். ஸோ 2 டைப் ஆஃப் உங்களுக்கு 2 டைப் இருக்கு இல்லையா? there are 2 types. ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Describe any 3 of the viral STIs
வைரல் எஸ்டிஐல 3 டைப் ஆஃப் வைரல் எஸ்டிஐயை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. மென்ஷன் தேர் சிம்டம்ஸ். ஸ்பெசிஃபிக்கலி நம்ம சிம்டம்ஸ் அதில் சொல்லணும். ஸ்பெசிஃபிக்கலி என்ன பண்ணணும், நம்ம அதில் சிம்டம்ஸ் சொல்லணும். ஸோ டிஸ்கிரைப் எனி 3 வைரல் எஸ்டிஐ. இப்போ வைரல் எஸ்டிஐன்னு சொன்னாலே ஹெர்ப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். ரெண்டாவது நம்மளோட HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஹியூமன் பேப்பிலோமா டபுள் பியா சிங்கிள் பி பேப்பிலோமா வைரஸ். ஓகே, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். மூணாவது HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். சரி, இப்போ ஹெர்ப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் என்ன காஸ் பண்ணும்? ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் காஸ் பண்ணும். சரியா, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் காஸ் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் என்ன? ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். இதோட சிம்டம்ஸ், வாட் இஸ் த சிம்டம்ஸ்? பெயின்ஃபுல் blisters or sores in genitals. இதோடது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ன காஸ் பண்ணு? HPV வைரஸ். வைரஸோட பேர் என்ன? வைரஸோட பேரு HPV. இது என்ன காஸ் பண்ணும்? ஜெனிட்டல் வார்ட்ஸ். இது என்ன காஸ் பண்ணும்? ஜெனிட்டல் வார்ட்ஸ். ரைட். சரி, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் இது வந்து HIV. ஆப்வியஸ்லி HIV என்ன காஸ் பண்ணும்? எய்ட்ஸ். ஹியூமன் அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எய்ட்ஸ் காஸ் பண்ணும். சரி, சிம்டம்ஸ் என்ன நம்மளோடது? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு ஜெனரலி சிம்டம்ஸ் இருக்காது. நோ சிம்டம்ஸ், நோ ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ். இதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ்மே இருக்காது. அதே மாதிரி தான் ஹெச்ஐவிக்கும். ஹெச்ஐவிக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இருக்காது. பட் ஒரு சில ஜெனரல் சிம்டம்ஸ் என்னது? ஃபீவர், ஃபீவரா இருக்கும், ஃபெட்டிகா இருக்கும். அதுக்கப்புறம் swollen lymph nodes. ஒரு சில பேசிக் சிம்டம்ஸ் நம்மளுக்கு இதுதான். ஓகே, ரைட். ஸோ இதை நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதர் விஷயம் இதாவதுதான். இது 3 மார்க்ஸ் நம்மளுக்கு இது கிடைச்சிரும் இதனால. ஓகே, அடுத்த கொஸ்டின். ரைட் த மெயின் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். மெயின் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னது? நம்மளோட 5 மார்க் கொஸ்டின்ல 5 மார்க் PYQல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், DNA ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த டாபிக் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் Bacillary dysentery and amoebic dysentery. கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் காலம் போட்டு எழுதலாம். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, விசிபிள் நோட்டிசபிள் டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்கு, அது நீங்க பார்த்து கண்டிப்பா நீங்க அது எழுதணும். இப்போ இதுல பேசிலஸ் அப்படின்னு என்னது? பாக்டீரியல். பேசிலரி அப்படின்னு சொன்னாலே பேசிலஸ் அப்படின்னு சொன்னாலே இது பாக்டீரியல். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதுதான். இது என்னது? அமீபா, என்டமீபா. ஓகே, என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா காஸ் பண்ணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி டிஃபரன்ஸ். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுவே வந்துருச்சு. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இதுவே வந்துருச்சு. Bacillary dysentery, சிஜிலோசிஸ். ஸோ Bacillary dysentery சொன்னா இது என்னது? சிஜிலோசிஸ். இதுதான் காஸ் பண்ணும். என்னது? சிஜெல்லா ஜீனஸ். நம்பர் 1 என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா அங்க வரும். ஓகே, ரைட். ரெண்டாவது என்னது? இது என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா இட்ஸ் a parasite. இது என்னது? இது பாக்டீரியா. சரியா, பெரிய நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் இதுதான். ரெண்டாவது என்னது? Bacillary dysentery அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃபீவர் வரும். ஃபீவர், blood in stool and mucus,
சரியா, blood in stool and mucus. வேற இங்க liver abscess, liver abscess. சரி, வேற என்னது? இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க என்ன கொடுக்கணும்? அமீபிக் மெடிகேஷன்ஸ். இங்க என்ன ஒர்க் பண்ணாது? ஆன்டிபயோட்டிக்ஸ் do not be functional as it is not a bacterial disease. இது bacterial disease இல்லாதனால. சரியா? சரி, நல்ல விஷயம். அடுத்தது, what is commensalism? Explain with an example. Commensalism அப்படின்னா என்ன? Commensalism அப்படின்னா இதோட நீங்க population interaction அப்படின்னு பாத்தீங்கன்னா population interaction இதுல என்ன இருக்கும்? இதோட population interaction என்ன இருக்கும்? இதோட population interaction positive and neutral. இதுதான் population interaction. Species 1 and species 2. சரியா? Species 1 and species 2. Plus and 0, which means என்னது? ஒரு species benefit ஆகும், இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு பெனிஃபிட்டும் இருக்காது, ஹார்மும் இருக்காது. அதுதான் commensalism. சரியா, தட் இஸ் commensalism. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணி நீங்க எழுதிடுங்க. டெஃபினிஷன் நீங்க இதுல எழுதணும். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? cattle and cattle egret. இப்போ cattle அப்படிங்கிறது 0, I mean no change, neither benefited. cattle வந்துட்டு neither benefited nor harmed. ஆனா இங்க cattle egret benefited. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதணும். இது என்ன பண்ணணும்? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? வாட் இஸ் commensalism? எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள்னா இதுதான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா, cattle egret ஓடது. ரைட், ஓகே. இது வந்து நம்ம ஒரு விதமான சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிம்பயோட்டிக்னா ரெண்டுக்குமே பெனிஃபிட்டா இருக்கும், இங்க ஒண்ணுக்கு மட்டும் தான் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அந்த வேர்டு சிம்பயோட்டிக் மென்ஷன் பண்ண வேண்டாம். அதுதான் என்னோட கருத்து. சரி, அடுத்தது ரோல் ஆஃப் cry genes. ஓகே, cry genes in genetically modified crops. cry genes என்ன பண்ணும்? produces or code for a specific protein. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு cry protein. அப்போ இந்த cry protein நம்மளுக்கு சரியா, நம்மளுக்கு கிடைக்கிற இந்த cry protein. சரியா, cry protein என்னது? சரி, ஒரு question. இந்த cry அப்படிங்கிறது எது கரெக்ட்? CRY கேபிட்டல்ல எழுதுறது கரெக்டா, ஸ்மால்ல எழுதுறது கரெக்டா? which one is correct? okay, which one is correct? இது உங்களோட question, today's question. சார் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டது மறுபடியும் கேட்பாங்களா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 5 மார்க்லால பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. 2 மார்க்லயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் மீன்ஸ் மோர் தென் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்டிங் கேட்டிருக்காங்க. இப்போ salient features of human genome project ஒரு கொஸ்டின் 3 டைம் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளேயே 3 டைம் கேட்டாங்கன்னு சொல்றேன். சரி, அதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கும் அப்ளிகேஷன்ஸை 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் படிச்சாலே கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகிறது தான் மேட்ச் ஆகுங்கிறத என்னோட ஒரு கால்குலேஷன். பார்க்கலாம். ஓகே, ரைட். So cry genes or cry protein, code for specific protein. சரி, இந்த protein என்ன பண்ணும்? It acts as an insecticidal protein. It
creates pores in the intestine or gut of insect. It kills the insects. Okay, so என்ன பண்ணும் இன்செக்டை சாவடிச்சிரும். ஸோ இதான் மெயின் பாயிண்ட் இதுல. அடுத்த கொஸ்டின், deliberate release of GMOs, genetically modified organisms, into the environment could have ecological effects. Okay, okay, write the possible risk of GMOs. இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசமை நம்ம என்வாயன்மெண்ட்ல நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓகே நெகட்டிவ் இக்கலாஜிக்கல் எஃபெக்ட் கிடைக்கும். அதை பத்தி கொஞ்சம் பாசிபிள் ரிஸ்க் என்னங்கிறது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஈக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா செவரல் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஓகே, இதை பத்தி பாசிபிள் ரிஸ்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்பர் 1, biodiversity reduction. Biodiversity reduction. Number 1. Number 2, gene transfer. மூணாவது, pest resistance. ஓகே, திருப்பி நம்ம GMO யூஸ் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட் மெயின், 3 பேசிக். அதுக்கு மேல கேட்டாங்கன்னா நிறைய அதர் பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இது 3 மெயின் பாசிபிள் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பயோடைவர்சிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? பயோடைவர்சிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா பயோடைவர்சிட்டி இப்போ நம்ம இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இன்வேசிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். பயோடைவர்சிட்டிக்கு இன்வேசிவ் மெத்தட். அடுத்தது அதே ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அடுத்தடுத்த ஜீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட என்ன சொல்றது வைல்டு ரிலேட்டிவ்ஸ் த்ரூ கிராஸ் பாலினேஷன் நம்ம பண்றோம். இதுவே இதெல்லாமே நம்ம ஹார்பிசைட், இதெல்லாம் டிஸ்ரப்ட் பண்றோம் நேச்சுரல் ப்ராசஸ். சரி, பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம ஓவர் யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற பெஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் என்ன சொல்றது கெலாமிட்டிக்கு அது அடாப்ட் ஆகி அது ஜீன் மாடிஃபை பண்ணி நம்ம எஃபெக்டிவ் இல்லாமல் போய் ரெசிஸ்டன்ட் ஆகி மாறிடும். இது வந்து கண்டினியூஸ் எதுனாலும் சரி நம்ம டெய்லி பெஸ்டிசைடே யூஸ் பண்ணுறனாலும் அந்த பெஸ்ட்டுக்கும் அது ரெசிஸ்டன்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் GMO. ஓவர் யூஸ் இஸ் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ் ஒன்லி. சரி, அது இட் மேக்ஸ் இட் ரெசிஸ்டன்ட். கீப் தட் இன் மைண்ட். அடுத்தது, how would be earth without greenhouse effect? ஓகே, greenhouse effect இல்லாம எர்த் எப்படி இருக்கும்? குளிர், செத்து போயிடும், ஃப்ரீசிங் இல்லையா? நம்ம என்ன ஆயிரும்? ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. ஆனா அதே கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த குளோபல் வார்மிங்க்கு காரணமா இருக்குன்னா ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன், ஓவரா நம்ம என்ன பண்றோம்? எர்த்தை ஹீட் பண்றோம், அவ்வளவுதான். ட்ராப் ஆயிருது ஹீட். ரொம்ப என்ன ஆகுது? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது இருக்கிறனால இட் keeps earth warm. Okay, இப்போ without greenhouse effect earth will become much cooler, which makes existence at risk அப்படின்னு ஒரு பாயிண்ட் போடலாம். எவ்வளவு டெம்பரேச்சர் கீழே போயிடலாம்? ஓகே, நெகட்டிவ்ல போகலாம். டெம்பரேச்சர் என்ன பண்ணலாம்? ஃப்ரீசிங் பாயிண்டை விட கீழே போயிடலாம். ஏன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லைன்னா வார்ம் இருக்காது, எர்த் வார்ம் ஆகாது. அதனால டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிரும். சரியா? ஸோ தட் இஸ் த நெகட்டிவ் இம்பேக்ட். அடுத்தது, இமேஜின் இஃப் அட்ரோபி ஆஃப் தைமஸ், தைமஸோட அட்ரோபி, ஓகே, atrophy of thymus occurs in a child, what would be the serious consequences the child would face? Explain briefly. Thymus அப்படிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? Thymus எதுக்கு இம்பார்ட்டன்ட்? It is important for cell mediated immunity. It is important for cell mediated immunity. Cell mediated immunity. Why it is important for cell mediated immunity? ஏன்னா இது என்ன பண்ணும்? இந்த thymus maturation of T cell பண்ணும். Maturation of thymus is responsible for maturation of T cells. T cells na T lymphocytes.
அப்போ நம்ம தைமஸ் மெச்சுரேஷனுக்கு தைமஸ்ல தான் டி செல் மெச்சூர் ஆகும். அதுதான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு இம்பார்ட்டன்ட். அப்படின்னா தைமஸ் அட்ரோபி நடந்தா டி செல் சரியா நம்மளோட தைமஸ் என்ன ஆயிரும் அது பிரச்சனையில வந்துடும். அது டெவலப் அங்க என்ன ஆயிரும் டி செல் மெச்சூர் ஆகாது. ஸோ டி செல் மெச்சூர் ஆகலினா ஆப்வியஸ்லி என்ன நடக்கும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில பிரச்சனை வரும். இன்ஃபெக்ஷன் சரி நிறைய இன்ஃபெக்ஷன் அந்த குழந்தைக்கு வரும். அந்த குழந்தை ரிஸ்க்ல வந்துடும் சரி அந்த குழந்தையோட லைஃப். சரி அடுத்தது 2021 அடுத்தது 2021 பேப்பரை பார்க்கலாம். 2021ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க வாட் ஆர் கோய்சர்வேட்ஸ். கோய்சர்வேட்ஸ் அப்படின்னா என்ன? கோய்சர்வேட்ஸ்னா என்ன? வாட் ஆர் கோய்சர்வேட்ஸ்? சி கோய்சர்வேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மைக்ரோஸ்கோபிக் ஸ்பெரிக்கல் டிராப்லெட்ஸ். மைக்ரோஸ்கோபிக் ஸ்பெரிக்கல் droplets. மைக்ரோஸ்கோபிக் ஸ்பெரிக்கல் droplets. சரி இது என்ன பண்ணும் model, it acts as a model for prebiotic chemical evolution. 3 marks la kanna 3 marks la enna pannom 3 marks na inga enna irukano 3 points mention பண்ணிருக்கனோ சரியா 3 points minimum நம்ம எழுதணும். கோய்சர்வேட்ஸ்ல அவ்வளவு எழுதுறதுக்கு இல்ல பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும் மென்ஷன் பண்ணணும். சரி it was proposed okay they are not living cells. They are not living cells but performs some similar functions. இது யாரு டிஸ்கவர் பண்ணா ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு எந்த இயர்ல இது எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ப்ரௌனி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி 1920sல கண்டுபிடிச்சாங்க. ஓகே now what is referred to as industrial alcohol? Add a note on its uses. Industrial alcohol na ethanol நம்மளோடது இல்லையா நம்மளோட ethanol. so industrial alcohol அப்படின்னு சொன்னாலே ethyl alcohol or என்னன்னு சொல்லலாம் ethanol or ethanol. இப்போ இதோட யூஸ் இது என்னது இதோட யூஸ் கேட்டிருக்காங்க. எதோட யூஸ் இண்டஸ்ட்ரியல். ஸோ நம்பர் 1 இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலோட யூசஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் நம்ம என்ன எழுதலாம் யூசஸ்ல ஃபர்ஸ்ட் யூஸ் சால்வெண்ட். என்னது சால்வெண்ட் வார்னிஷ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வார்னிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கார்பெண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் வார்னிஷ் பண்றது. ஸோ இந்த வார்னிஷ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிளாஸ்டிக்ஸ் கெமிக்கல்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம இந்த சால்வெண்டா யூஸ் பண்றோம். எது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் சால்வெண்டா யூஸ் பண்றோம். சரி ரெண்டாவது ஃபியூவல். ரெண்டாவது என்னது ஃபியூவலா நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். மூணாவது disinfectant. So these are the other uses அப்படின்னு சொல்லலாம். ஓகே அடுத்தது draw a labeled sketch of spermatozoon. So spermatozoon நம்ம வரையணும் அப்படின்னா என்னது PYQ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ டயக்ராம் தான். இப்போ டயக்ராம் வரையணும் ஸ்பெர்மடோசோன் இல்லை ஸ்பெர்ம் வரையணும் அப்படின்னா நீங்கள் ஹெட் போடுவீங்க மைட்டோகாண்ட்ரியா போடுவீங்க டெய்ல் போடுவீங்க சரி அக்ரோசோம் போடுவீங்க ரைட் மிடில் பீஸ் ஓகே நியூக்ளியஸ் போடுவீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம். ஓகே ரஃப் டயக்ராம் நீங்கள் ஒரிஜினல் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி லேபிள் பண்ணுங்க. புரிஞ்சுதா? சரி அடுத்தது வாட் ஆர் த 3 ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ் பிட்வீன் RNA அண்ட் DNA? ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ் அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் RNA and DNA. ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ் அப்படின்னா இதுல என்ன இருக்கும் ரொம்ப சிம்பிள் क्वेश्चन யார் இந்த சிம்பிள் क्वेश्चनக்குலாம் நான் ஆன்சர் பண்ணுமா? இதை நீங்க ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பேர்லயே இருக்கு
இங்க என்னது ரைபோநியூக்ளிக் ஆசிட், இது என்னது டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட். அப்படின்னா செகண்ட் கார்பன்ல நம்மளுக்கு இங்க ஒண்ணு இருக்காது, ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். சரியா, செகண்ட் கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். அதே இங்க இருக்கும், அதனால சாரி, இங்க இருக்கும் இங்க கம்மியா இருக்கும். நான் மாத்தி சொல்லிட்டேன், ரியலி வெரி சாரி. ரைபோநியூக்ளிக் ஆசிட் ரைபோஸ் இதுல இருக்கும், இதுல டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கும். சரியா, சுகர்ல வந்து வேரியேஷன் இருக்கும். இதுல ரைபோ சுகர், இதுல டிஆக்சி ரைபோஸ். செகண்ட் கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் நம்ம டிஎன்ஏல, அதனால அதுக்கு பேரு டிஆக்சி ரைபோஸ். நம்பர் 1. நம்பர் 2, ஆர்என்ஏல யுரேசில் இருக்கும், டிஎன்ஏல என்ன இருக்கும், யுரேசில் இருக்காது, தைமின் இருக்கும். மூணாவது, ஆர்என்ஏ அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட். ஆர்என்ஏ ஓகே, ஆர்என்ஏ டிஎன்ஏ இருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது ப்ராசஸ்னால. ஸ்ட்ரக்சர்ல இந்த 3 ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ் நீங்க எழுதினா போதும். ஓகே ரைட். எஸ், என்னென்ன எழுதி எனக்கு சொல்றீங்களா? இது ஹோம்ஒர்க்கா நான் ஆன்சரே சொல்லிட்டேன், பட் ஸ்டில் யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகே, அடுத்தது, வாட் ஆர் ஸ்டெம் செல்ஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ரோல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின். ஸ்டெம் செல்ஸ்னா என்ன, அதோட ரோல் என்ன? ஸ்டெம் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் பர்த், சரியா, பிஃபோர் பர்த் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிஃபோர் பர்த் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ், அது ஸ்டெம் செல்ஸ் நம்ம சொல்லலாம். பட் ஜென்ரலா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் cells which has potential to develop into many different specialized cells. சரியா? ரோல் இன் மெடிசின், என்ன ரோல் இருக்கு? ரோல் இன் மெடிசின் என்னது? ரீஜெனரேட்டிவ் மெடிசின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரீஜெனரேட்டிவ் மெடிசினுக்கு யூஸ் பண்ணலாம். வேற என்ன யூஸ் பண்ணலாம்? growing organs சொல்றதை விட new heart muscles and other tissues. சரியா, other tissue எழுதலாம். வேற என்னது? drug efficiency. okay, drug efficiency test பண்ணலாம். so generally they are crucial for research. okay, Lakshmi, hi Lakshmi, good morning Ganna, very good morning Lakshmi, very good morning, welcome to the class. Another question, classify fertilization based on the place of occurrence. okay, place of occurrence அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்? fertilization என்ன பண்ணலாம்? there are two types of fertilization. என்னென்ன எழுதலாம்? 2 type of fertilizationல ஒன்னு internal, இன்னொன்னு external. இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும், இன்டர்னலா பாடிக்குள்ள நடக்கும் அண்ட் எக்ஸ்டர்னலா பாடிக்கு வெளியே நடக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதணும் வித் எக்ஸாம்பிள். இதுக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும். சரியா, எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இங்க மஸ்ட். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் karyotyping? karyotyping என்னது? நம்ம குரோமோசோம்ஸை படிக்கிறது இல்லையா? karyotyping, கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? குரோமோசோம் இருக்கும். கரெக்டா? ஸோ karyotyping என்னது? வாட் இஸ் karyotyping? டைப்பிங் அப்படின்னு என்னது? டைப் ரைட்டிங்கா? கம்ப்யூட்டர் டைப்பிங்கா? காமெடி. தண்ணி குடிச்சுக்கலாமா? Okay. What are the applications of karyotyping? Number 1, identifying chromosomal abnormalities. Chromosomal
Chromosomal abnormalities. Number 1. Number 2, prenatal diagnosis. Prenatal diagnosis. Number 3, cancer diagnosis. Cancer diagnosis or prognosis. நாலாவது, determining genetic sex. Determining genetic sex. சரி, அஞ்சாவது, ஓகே 4 பாயிண்ட் போதும், ஒரு 3 பாயிண்ட் எழுதினா கூட போதும், பட் ஸ்டில் 4வது பாயிண்ட் கூட அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது, amniocentesis, the fetal sex determination test is banned in our country. Is it necessary? Yes. Yes, it is necessary. Yes. Yeah. Yeah. Why it is necessary? Comment பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணணும்னா யூடியூப்ல கீழே கமெண்ட் பண்ணுறது இல்லை, காமெடி பண்ண சரியா சிரிச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன? ஸோ இன் இந்தியா amniocentesis are misused for fetal sex determination which often leads to female feticide. To prevent female feticide, ban is necessary. Okay, so this should be the correct answer for this question, right? சரியா? சரி, அடுத்த கேள்வி என்னது? How do people acclimatize to higher altitudes within a few days? Okay, how do people? So இது என்னது? நம்மளோட ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது ஆக்சிஜன் நிறைய பிரச்சனைகள் வரும். நம்பர் 1, நம்மளோட பாடியில் ஆர்பிசி கவுண்ட்டு பிளேன்ஸில் கம்மியாக இருக்கும், ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறவங்களோட ஆர்பிசி அதிகமாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம அக்ளிமடைஸ் பண்ணுறோம்? நம்பர் 1, physiological changes. It will take approximately 1 to 3 days. 1 to 3 days to acclimatize. சரியா? 1 to 3 days ஆகும் acclimatize ஆகிறதுக்கு. Okay, right. Physiological changes. என்ன physiological changes? Breathe deeper. Okay, then produce more RBC. Produces more RBC. ரெண்டாவது, climb high, sleep low. Sleep low அப்படின்னு என்னது? அப்படின்னா நம்ம பகல் டைம்ல ஹில்ஸ்ல இருக்கலாம் அண்ட் நைட் டைம்ல நம்ம கீழே வந்து தூங்கிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், பிளேன்ஸுக்கு வந்து தூங்கலாம், அந்த மாதிரி அது ஒன்று பண்ணலாம், விச் இஸ் நாட் வெரி ஃபீஸிபிள். ஆப்வியஸ்லி ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்காது. ஓகே, மூணாவது ஹைட்ரேஷன் அண்ட் ரெஸ்ட். நல்லா தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன் அண்ட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் அண்ட் ரெஸ்ட் ப்ளஸ் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ தட் அக்ளிமடைஸ் ஆயிரும். ஹாய் ஹாசினி கார்த்திகேயன், உங்களோட பேர் வந்து வேற எதுவும் இல்லையா? உங்க பேர் கொஞ்சம் டைப் பண்றீங்களா? ஐ ஆம் குட் கண்ணா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் குட். ஹவ் ஆர் யூ டூயிங் கண்ணா? ஹவ் ஆர் யூ? சரி, அடுத்தது 2023
3 question paper. என்னது? How does juvenile phase differ from reproductive phase? Juvenile phase அப்படிங்கிறது குழந்தை phase இல்லையா? பியூபர்ட்டிக்கு முன்னாடி இருக்கிற phase. அது எப்படி reproductive phase டிஃபரெண்டா இருக்கும்? reproductive phaseக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா? சரி, என்ன எழுதுவீங்க? juvenile phase அப்படின்னு எழுதுனா it is primarily focused on growth and development. Number 1. Number 2, sexually immature stage. Birth to puberty phase. இது இங்க. reproductive phase அப்படினா என்னது? reproductive phase அப்படினா it develops the ability to reproduce. Okay, development of genitals and maturation. Okay, அதுக்கப்புறம் after puberty till death or menopause. Okay, yesterday I won't tell my name, sir, you have to find. Basuki, Basavi. Sir, first letter V, correct? நேத்து நான் கிளாஸே நேத்தனோட கிளாஸே இல்லையே. அப்போ நேத்து எப்படி நீங்க சொன்னீங்க? நேத்து தான் எனக்கு கிளாஸே இல்லையே. நேத்து திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா இல்ல திங்கக்கிழமை எனக்கு கிளாஸே இல்லையே. சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் வியா? சரி, அடுத்து என்னது? draw a label sketch of spermatozoon. Again repeated question. என்னது? repeated question. ஆல்ரெடி வரைஞ்சு காமிச்சிட்டேன். ஓகே, ரிப்பீட் ஆயிருக்கு question. அடுத்தது differentiate tubectomy and vasectomy. இது PYQல நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இது ரிப்பீட்டட் question தான். இது என்னது? ரிப்பீட்டட் question. சரி, அது ரிப்பீட்டட் question, அதனால தயவு செய்து இதை படிச்சுக்கோங்க. இப்போ டியூபெக்டோமி ஜென்ரலா நான் ஓரலா சொல்லிடுறேன். டியூபெக்டோமினா ஃபாலோப்பியன் டியூபை கட் பண்ணி செப்பரேட் பண்றது. வாசெக்டோமினா என்னது? வாஸ்ட் டிஃபரன்ஸை கட் பண்ணி செப்பரேட் பண்றது. டியூபெக்டோமி அப்படின்னா ஃபீமேல்ஸ்ல நடக்கிறது. வாசெக்டோமினா மேல்ல நடக்கிறது. டியூபெக்டோமி அப்படின்னா என்னது? டியூபெக்டோமி இட் ப்ரொவைட்ஸ் ஃபீமேல் ஸ்டெரிலிட்டி. வாசெக்டோமி ப்ரொவைட்ஸ் மேல் ஸ்டெரிலிட்டி. இந்த 3 பாயிண்ட்டை நீங்க எழுதலாம். சரி, அடுத்தது ரைட் த salient features of mutation theory. ஓகே, mutation theory அப்படின்னா இது கொடுத்தது யாரு? இது கொடுத்தது ஹியூகோ டி விரீஸ். கரெக்டா? ஹியூகோ டி விரீஸ் கொடுத்தது. என்ன சொன்னாரு? டார்வினுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சொன்னாரு. ஸ்டார்டிங் லெட்டர் வி அண்ட் எண்டிங் லெட்டர் ஏ. வன்ஷிகா வேற என்ன வரும் வீல? நான் கண்டுபிடிச்சு நான் சொல்லிட்டேன்னா என்ன தெரியுங்க எனக்கு? நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு ஜிலேபி இல்ல, எனக்கு ஒரு லட்டு. கால் வலிக்குது, வாய் வலிக்குது, வாயும் வலிக்குது, காலும் வலிக்குது. என்ன செய்யலாம்? என்ன செய்ய போகிறாய்?
என்ன செய்ய போகிறாய், என்ன செய்ய போகிறாய், சொல்லடா, ஓ சொல்லடா, சொல்லுடா டேய். சார் ஐ மை செல்ஃப் டோல்ட் சார். வர்ஷா, ஐயோ நானே சொல்லியிருப்பேனாமா, நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நீங்க ஏன் அவசரப்பட்டு சொன்னீங்க? ம், கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். ஏன் வர்ஷா? சரி, நான் இப்போ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா வர்ஷா? இனிமேல் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் வர்ஷா. இனிமேல் நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே சரி. salient feature of mutation theory. ஹியூகோ டிகிரிஸ் கொடுத்தா இந்த மியூட்டேஷன் தியரி இதோட salient features என்ன? Mutations are sudden. Mutations are sudden. இது gradual change கிடையாது, சடனா வராது. ரெண்டாவது, இது discontinuous variation. Discontinuous variation. சரி. மூணாவது, random and directionless. Random and directionless. நாலாவது, source of, okay போதும், 3 பாயிண்ட் போதும். இந்த 3 பாயிண்ட் நீங்க எழுதலாம். Okay sir, at least tell me what standard I'm studying. You are studying in 12th standard. இல்ல 11th. 12th standard. நீங்க 12th தானே படிக்கிறீங்க? இல்லையா? 12th. 12th standard. தப்பா? அப்போ 11th. சரி, 10th இல்லைன்னா 11th கன்ஃபார்ம் ஃபார் ஷோர். அதுக்கு மேலே அது இதுதான் கரெக்ட். 10th இல்லைன்னா 11th 100% ஷோர். அடே கரெக்ட் தானே? ஏன் வர்ஷா? வர்ஷா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகம். பயாலஜி கான்செப்டை தவிர எனக்கு பேரு, இயரு, அதுக்கப்புறம் கிளாஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ சாரி. எனக்கு என்னோட பேரே அப்பப்போ மறந்து போயிடும். 1 ஸ்டாண்டர்டா? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட். ஃபைனல் ஆன்சர் லாக் பண்ணிடலாம். சொல்லுங்க கரெக்டா? கரெக்ட் தானே? நியூ பேட்ச், நியூ 10th ஸ்டாண்டர்ட், நியூ பேட்ச். இப்போ 9th-லேருந்து நீங்கள் 10th போயிருக்கீங்க. இஸ் இட் கரெக்டு தானே? யாரோ இது சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. 9th-லேருந்து 10th போயிருக்கீங்க, கரெக்டு தானே? நியூ பேட்ச். அதனால தான் இந்த கேள்வியே வந்திருக்கு, இல்லைன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. இதுக்கு பேர் தான் அனலைசிங் த கொஸ்டின். நான் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். கரெக்ட். ஓகே, இப்போது கொஸ்டின் பார்த்தா, இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்களே, ஜென்ரலாக பழைய 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு பேட்சாக இருந்துச்சு, இப்போ 10th நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருந்தால் இந்த கேள்வியே வந்திருக்காது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க கரெக்ட் தான், பட் எனக்கு ஞாபகம் இல்லை இல்லையா? பட் இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த கேள்வி பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ஜென்ரலாக இந்த கேள்விக்கு இங்கே பாயிண்ட்டே இல்லை நீங்கள் கேட்கறதுக்கு. 10th-னாலே அது போர்டு எக்ஸாம் எழுத போகிறது தான் ஜென்ரலாக மீனிங். பட் நீங்கள் இதை கேட்டீங்க அப்படின்னா என்னது, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ இதில் பிரச்சனை இருக்குது, ஸோ அது நீ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் கொஸ்டின்.
கொஸ்டின் நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது கொஸ்டின் படிக்கும்போது அந்த கொஸ்டின் ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நீட்லேயும் அதே மாதிரி தான். ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா +4 ஈஸியாக வாங்கிடலாம். சரியா? இதுதான் ஒரு டெக்னிக் மாதிரி. Okay, what are the functions of what are the functions of immunoglobulin? Immunoglobulin function என்ன? Fight against infection or antigen. Fight against the antigen. You are going to read. Okay, go read newspaper. Go read. பட் நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டாம், உங்கள் டெக்ஸ்ட் புக்கு படிங்க. நியூஸ் பேப்பர் படித்தால நல்ல விஷயம் தான். ஓகே, ரைட். அடுத்தது டிஃபைன் ஃபர்மெண்டர்ஸ். ஃபர்மெண்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். ஸோ டெஃபினிஷன் உங்கள் புக்கிலேயே இருக்குது. நான் திருப்பி டெஃபினிஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் நீங்கள் எழுதுங்க. ஃபர்மெண்டர்ஸோட டெஃபினிஷன் நீங்கள் இங்கே எழுதணும். அடுத்தது mention the number of primers required in each cycle of PCR. Number of primers. Write the role of primers and DNA polymerase in PCR. Name the source organism of the DNA. இப்போ source organism அப்படின்னா என்ன எழுதலாம்? Taq polymerase. Taq polymerase அப்படிங்கிறது என்னது? enzyme ஓட நேம். ஓகே, ஸோ ரைட் த ரோல் ஆஃப் primers. Taq polymerase அப்படின்னா இது எங்கிருந்து எடுத்திருக்காங்க? Thymus aquaticus. இதுதான் சோர்ஸ். இதுதான் சோர்ஸ் ஆர்கானிசம், Thymus aquaticus. ஓகே, ரைட் த ரோல் ஆஃப் பிரைமர்ஸ் அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். பிரைமரோட ரோல் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமர் எத்தனை பிரைமர்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைமர்ஸ் ரிக்வயர்டு. எவ்வளோ பிரைமர் நம்மளுக்கு வேணும் இங்க? டிஆர்டி மீன்ஸ் டெய்லி ரிவிஷன் டெஸ்ட். ஓகே, okay, no sir, I'm going to read for my English DRT for 25 marks. Serida kanna Varsha, all the best for your English DRT. All the best. Daily revision test la neenga nalla mark edukanum, adudha ennoda manamarandha vaalthukal. Okay, neenga full mark edukanum, nalla padichu nalla mark edunga. Okay, generally how many primers? Number of primers எவ்வளோ? 2 primers. சரி, ரோல் ஆஃப் பிரைமர். ரோல் ஆஃப் பிரைமர் provide a starting point for DNA synthesis. Point for synthesis. சரியா? ஸோ இதுதான் 3 பாயிண்ட். பாய். நல்லா பண்ணுங்க, வெரி குட். ஓகே, அடுத்தது டிஃபரன்ஷியேட் நெட்டாலிட்டி அண்ட் மார்டாலிட்டி. என்ன பண்ணணும்? நெட்டாலிட்டினா பர்த் ரேட் அண்ட் மார்டாலிட்டினா டெத் ரேட். கரெக்டா? பர்த்னு எழுதுறேன், பர்த் அண்ட் டெத். ஸோ இதை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பெருசா எதுவும் இல்லை, ஈஸி கொஸ்டின் தான். அடுத்தது AIDS is not a disease. AIDS is not a disease. It is a syndrome. It is a syndrome. Okay, but it facilitates the attack of other organisms. Why? Okay, it's not a disease. ஏன்னா இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்பெசிபிக் எந்த ஒரு சிம்டமே கிடையாது. இதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் சிம்டமே கிடையாது. ஓகே, AIDS is not a disease because it is a syndrome. கரெக்டா? Okay, it is caused by human immunodeficiency virus. Generally இது என்ன பண்ணும்? It attacks T cells. It attacks T cells or T helper cells. கரெக்டா? T cells or T helper cells attack பண்ணும். Immune system attack பண்ணும். The immunodeficiency means the body cannot defend itself. Okay, so அதனால நிறைய opportunistic infections cause பண்ணும். Okay, T cell attack பண்ணும். So immunity, weak immunity கொடுக்கும். Weak immunity நம்மளுக்கு வரும். Weak immunity இருக்கிறனால நிறைய என்ன வரும்? opportunistic infections நம்மளுக்கு attack பண்ணும், infections cause பண்ணும். opportunistic infection அப்படின்னா
இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி பூந்தரலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சிலது. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக காஸ் ஆயிரும். அப்ளைட் நீட் எஸ்டர்டே, ஆஃப்டர் அப்ளைட் வாட் இஸ் ப்ரொசீஜர் ப்ளீஸ் டெல். ஆஃப்டர் அப்ளைட் ப்ரிப்பேர். சரியா, அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்களா, அப்ளை பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, உங்கள் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு அட்மிட் கார்டு வரும். அதுக்கப்புறம் தான், இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும்போது அதை டவுன்லோட் பண்ணி அதில் போஸ்ட் கார்டு சைஸை ஃபோட்டோ ஒட்ட வச்சு கொண்டு போகணும். அட்மிட் கார்டு ப்ளஸ் அந்த ஃபார்ம் மாதிரி பெருசாக வரும், அதில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணணும், ஒட்ட வச்சுட்டு கொண்டு போகணும். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் டன், சப்மிட்டட் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட என்ன சொல்கிறது, தட்ஸ் இட், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும், அப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். தட்ஸ் இட், சிம்பிள். நீங்கள் இப்போ கவனமாக இருக்க வேண்டியது என்னது, உங்களோட ட்ரெஸ் கோட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரெஸ் கோட் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எக்ஸாம் அப்போது. அது முன்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம், அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரியா, அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, மார்ச் 2024 அடுத்தது, மார்ச் 2024. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார்தெனோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? பார்தெனோஜெனிசிஸ்னா என்ன? டெவலப்மெண்ட் ஆர் க்ரோயிங் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். கரெக்டா? எஸ். எவ்வளோ டைப் இருக்கு அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். சரி, நல்லது. அடுத்தது, மென்ஷன் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏன்னா ஆல்ரெடி இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி எதுல கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி இன் 2 மார்க்ஸ், ஆல்ரெடி இது 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, இத 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எஸ் எஸ். அடுத்தது, வாட் இஸ் amniocentesis? Why do statutory ban imposed on this technique? amniocentesis என்ன? இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா, இது என்னது, ரிப்பீட்டட் கொஸ்டின். Why do a statutory ban is imposed அப்படின்னா, this amniocentesis is generally used for identifying the chromosomal abnormalities அப்படிங்கிறது நம்மளுக்கு பாயிண்டிங்க. இப்போ ஏன் பேன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த amniocentesis மிஸ்யூஸ் பண்ணி செக்ஷுவல் டிட்டர்மினேஷன், செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, and which leads to the female feticide. அதனால அதை தடுக்கிறதுக்காக நம்ம amniocentesis பேன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆன்சர் இதுக்கு. சரியா, ஓகே. அடுத்தது, who disapproved Lamarck's theory of acquired characters? acquired characters அப்படிங்கிறது லமார்க் சொன்னது. germ line theory, இப்போ germ cells தான் acquired characters வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ லமார்க் சொன்ன தியரி வேஸ்ட், தப்பு, அதில் வேலிட் கிடையாது அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க, டிஸ்அப்ரூவ் பண்ணாங்க. சரியா, யாரு, ஆகஸ்ட் வீஸ்மேன். Who disproved? August Weismann. சரியா, ஆகஸ்ட் வீஸ்மேன் என்ன கொடுத்தாங்க, இவரு என்ன சொன்னாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். லாஸ் ஆஃப் டெய்ல், பல்லியோட வாலை கட் பண்ணி என்ன பண்ணாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பல்லியோட வாலை கட் பண்ணிட்டோம் இந்த ஜென்ரேஷன்ல, அது அடுத்த ஜென்ரேஷன்ல பல்லி வால் இல்லாம பிறக்குமா, பிறக்காது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி லமார்க் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்அப்ரூவ் பண்ணாரு. யாரு, ஆகஸ்ட் வீஸ்மேன். அடுத்தது, why is opsonization efficient in phagocytosis? opsonization அப்படிங்கிறது ஒரு இம்யூனோகுளோபுலினோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, opsonization, agglutinin இதெல்லாமே ஒரு phagocytosis கிடையாது. ஐ மீன் நம்மளோட இம்யூனோகுளோபுலினோட ஒரு ஃபங்க்ஷன். இம்யூனோகுளோபுலின் என்ன பண்ணும், phagocytosis. So let's talk about this. Why is opsonization? It enhances the binding of phagocytes. Okay, இது என்ன பண்ணும், நம்மளோட binding, okay phagocytes நம்ம எழுதலாம், பட் binding and recognition அப்படிங்கிறது கூட எழுதிக்கலாம்.
recognition of pathogens with phagocytes. சரியா? இதனால இது எஃபிஷியண்டா இருக்கு. Okay, right? Very important. சரி, அடுத்தது list are the advantage of biogas plants. Biogas plants, because biogas plants வந்து rural ஏரியால இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா, நம்பர் 1, பயோகிளாஸ் பிளான்ட்டுக்கு தேவையானது என்னது? கவுடங். ரூரல் ஏரியால கவுடங் ஈஸிலி அவைலபிள். இது என்னது? இது கவுடங் ஈஸிலி அவைலபிள், cost efficient, organic, nature friendly. Hi Austin, hi டாக்கண்ணா, எப்படி இருக்க? Nature friendly, zero waste or emission. Zero waste சொல்றதுக்கு பதிலா zero emission சொல்லலாம். emission இதெல்லாமே என்னது? யூஎஸ்பி. ஆனா ரூரல் ஏரியாக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ரூரல் ஏரியா பயோகேஸ் பிளான்ட் வந்து ரூரல் ஏரியால ஏன் சொல்றோம் அப்படின்னா, இம்ப்ரூவ்ட் ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன், இம்ப்ரூவ்ட் health and sanitation. Okay, renewable resources, renewable energy. They provide consistent supply of clean renewable fuel. Okay, renewable energy அதே தான் சொல்லலாம். renewable energy, clean fuel, cheap fuel, not expensive. நான் நல்லா இருக்கேன்டா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி? நீ நல்லா இருக்க, சரி, நல்ல விஷயம். ஓகே, ஹை குவாலிட்டி ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பயோகேஸோட அடிஷனல் வேஸ்ட் வரும்ல, வேஸ்ட் இல்ல, அது வந்து அன்ப்ராசஸ்ட் ஒன். ஓகே, அந்த வெளியே ரிமூவ் ஆகி வெளியே வருது, அது நம்ம ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஜீரோ வேஸ்ட். ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணா அது யூஸ் ஆயிடுச்சுல, வேஸ்ட் கிடையாது. எனிவேஸ், ஹை குவாலிட்டி ஃபர்டிலைசர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. சரியா? சீப் ஈஸிலி அவைலபிள், ரூரல் ஏரியாவில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அண்ட் யா, அடுத்தது, what are the possible risk of GMOs? What are the possible risk of GMOs? Already இது என்னது? possible risk நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. repeated question repeat ஆயிருக்கு question. சரி, அடுத்தது, write the common withdrawal symptoms of drugs and alcohol abuse. Yes, கையெல்லாம் ஷேக் ஆகிறது, பிபி ஏறுறது, இதெல்லாமே என்னது? withdrawal symptom. சரி, என்னது? what are the common withdrawal symptoms of drug and alcohol abuse? எழுதிடலாமா? சரி, first one withdrawal symptom like tremors. okay, ரெண்டாவது, number 1 tremor, nausea, insomnia, sweating, irritability. இது எல்லாமே என்னது? withdrawal symptoms. சரியா? ரைட். அடுத்தது, define Bergman's rule. Bergman's rule ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுக்கும் போது இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், +2 சூப்பர்விஷன் பேட்ச்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூல் நான் உங்களுக்கு கொடுத்தேன், 3 4 சம்திங். சரியா? அந்த ரூல்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, என்னது இதோட ரூல்? என்னது? within a broadly distributed taxonomic ஒரே நிமிஷம்.
taxonomic clade, the organisms, the larger organisms are found in colder and the smaller species or organisms are found in hot environments, hot or warmer regions. Colder regions inga warmer regions அப்படின்னு எழுதலாம். So generally Bergman's rule thermoregulation பத்தி பேசியிருக்கு. thermoregulation பத்தி பேசியிருக்கு. சரியா? definition எழுதணும். definition. Sir yesterday J result 93 percentile sir, எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? வெரி குட். 93 percentile அப்படிங்கிறது நல்லதான். NIT உங்களுக்கு NIT கிடைக்கும். அதுவும் டிபெண்ட் அப்பான் யுவர் கேட்டகரி. உங்க கேட்டகரி, நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க. சரியா? NITல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். 93க்கெல்லாம் NITல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிரும் ஐ கெஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம், அதனால வாய்ப்பு கம்மி. பட் தேர் இஸ் அ சான்ஸ். சரி, NIT தான் கிடைக்கும், IIT கிடைக்காது ஆப்வியஸ்லி. SC கேட்டகரிக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். SC கேட்டகரிக்கு IITயே கிடைச்சாலும் கிடைச்சிடும். சரியா? ஸோ நான் ஒரு பயாலஜி டீச்சர் ஆகனா, அதனால எனக்கு வந்து ஜேஇயில் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ், மேத்தமெட்டிக்ஸ் தான் மெயின். மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வரும்போது நீங்கள் ஒரு தாட்டி கேட்டு பாருங்கள். சரியா? மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்கிட்ட அவங்க கிளியர் ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு SC கேட்டகரிக்கு 93 percentileக்கு IITயே கிடைச்சாலும் கிடைக்கும். மோஸ்ட்லி NIT கன்ஃபார்ம், IIT கிடைச்சாலும் கிடைக்கும். எனக்கு தெரியல, பட் எனக்கு என்னமோ சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. ஓகே, ரைட். அசர்ஷன். ஓகே, இது என்னது? இது 1 mark கொஸ்டின், இது நம்மளுக்கு வேண்டாம். சரி, அடுத்தது 2025 பேப்பர். 2025 பேப்பர். எஸ் எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் ஃபிஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வித் அ சூட்டபிள் எக்ஸாம்பிள். அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் என்னது? நம்ம இங்கே எழுதணும் ஃபிஷன், இங்க என்ன எழுதணும்? ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன் அப்படின்னா என்னது? பிரியறது. ஒரு ஆர்கானிசம் ரெண்டா பிரியறது. பைனரி ஃபிஷன் நிறைய பிரியறது, மல்டிபிள் ஃபிஷன். சரியா? ஃப்ராக்மெண்டேஷன் என்ன? ஒரு ஆர்கானிசம் மல்டிபிள் ஃப்ராக்மெண்டா கட் ஆகி and each fragment develop into an entire organism, that is called fragmentation. Fission எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க? பாக்டீரியா. ஃப்ராக்மெண்டேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதுவீங்க? ஸ்பைரோகைரா எழுதுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் எழுதுவீங்களா? எக்ஸாம்பிள் இங்க மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ரைட். அடுத்தது எக்ஸ்பான்ஷன். ஜிஃப்ட் அப்படின்னா ஜைகோட் இன்ட்ரா fallopian tube transfer. சரி. ICSI னா intra cytoplasmic sperm injection. intra uterine transfer. சரியா? ரைட். இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். சரி, கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னது? செக்ஸ் லிங்க்டு ஆர் எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். கிறிஸ் கிராஸ் என்னது? it follows crisscross pattern. It follows crisscross pattern. crisscross pattern அப்படின்னா என்னது? crisscross patternனா மேல் ஃபீமேலுக்கு கொடுக்கும் டிசீஸ, ஃபீமேல் மேலுக்கு கொடுக்கும், தென் அகைன் மேல் ஃபீமேலுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி crisscross patternல போகும். மேல் ஃபீமேல் ஃபீமேல் மேல், இந்த மாதிரி crisscross patternல போகும். ஹாய் சார். சார், if I asked you one question means you will answer me. கேட்டு பாரு. ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அது ஒண்ணு இருக்கு. சரியா?
வாட் இஸ் யுவர் 10th மார்க்? என்னோட 10th மார்க்கா? என்னோட 10th மார்க் வந்து நான் படிக்கும்போது 12 சாப்டர். லைக் நான் சமச்சீர் கல்விக்கு முன்னாடி பேட்ச், ஜஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி தான் நான் பாஸ் அவுட் ஆனேன். சமச்சீர் கல்வி வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. அப்போ நான் படிக்கும்போது நான் ஸ்கூல் டாப்பர். அந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியிலேயே அவ்வளோ மார்க் யாருமே எடுத்தது கிடையாது. அவ்வளோ மார்க் நான் எடுத்தேன். என்னோட பர்சன்டேஜ் 84%. சரி, 84 தான். அப்போ அந்த பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ். ஏன்னா அப்போ நாங்கள் 12 சாப்டர் படிக்கணும், 12 சப்ஜெக்ட் படிக்கணும். தமிழ் பேப்பர் 1, தமிழ் பேப்பர் 2, இங்கிலீஷ் பேப்பர் 1, இங்கிலீஷ் பேப்பர் 2, அதுக்கப்புறம் மேக்ஸ் பேப்பர் 1, மேக்ஸ் பேப்பர் 2, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு தனியாக, ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது வேற ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பாட்டனி தனியாக, ஜுவாலஜி தனியாக, 10th உங்களுக்கு வேற தனித்தனி சப்ஜெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது 12 சப்ஜெக்ட், மாரல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருந்துச்சு. அது பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 12 சப்ஜெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த 1200 500 கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு 400 சம்திங் என்னோட மார்க். சரியா, 84%. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போடுங்க சார் ஜுவாலஜியில். மாஸ்டர் சேனல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போடுங்க சார். அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சுக்கன்னா சேனல் போய் பாரு. நீ சேனல் நல்லா கவனிச்சு பார்த்தேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ப்ரீவியஸ் இயர் 5 மார்க் எல்லாமே போட்டிருக்கு. சரியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம், அப்போ ரொம்ப கஷ்டம். பட் இப்போ எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ ஸ்கோர் 496, 498, 499 வருது. அப்போ அந்த காலத்தில் லைக் நான் படிக்கும்போது 490+ எல்லாம் வந்து யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேப்பர் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு மார்க் குறைஞ்சா கூட உங்களுக்கு 10 மார்க் போயிடும். சரியா, ஸோ அது 5 கன்வெர்ட் பண்ணும்போது மினிமம் 5 மார்க் கண்டிப்பாக போயிடும். அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. இட் வாஸ் டிஃபிகல்ட். நான் ஸ்கூல் டாப்பர், என்னோட மார்க்கு 84%. யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம். சரியா, படிச்சது மொக்க ஸ்கூல்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து, அப்படி கிடையாது. ஓகே, அடுத்த வருஷம் அதே சமச்சீர் கல்வியில் அடுத்த வருஷம் டாப்பரோட மார்க் பார்த்தீங்கன்னா 493, 492 93 என்னோட அடுத்த பேட்ச் சமச்சீர் கல்வி. அப்போது அந்த ஸ்கூல் மோசம் கிடையாது, பட் பேப்பரோட டஃப்னஸ் அப்படி. 12th படிக்கும்போது அப்படி தான். 1200க்கு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? 12th எவ்வளோக்கு எழுதுறீங்க? 1200க்கு நாங்கள் எழுதணும் பேப்பர். நீங்கள் எவ்வளோ மார்க்கு எழுதுறீங்க 12th? நீங்கள் 500க்கு தான் எழுதுறீங்க, பட் 600க்கு எழுதுறீங்க. பட் நாங்கள் என்ன எழுதணும்? நாங்கள் 1200க்கு எழுதணும் 12th ஸ்டாண்டர்ட் பேப்பர். ஸோ 1200க்கு என்னோட மார்க். 12th நான் ரொம்ப கம்மி மார்க். சரி, if the coding sequence is in a transcription unit is written as follows, write down the nucleotide sequence of mRNA. ரொம்ப ஈஸிடா. சரியா, இப்போ இது கோடிங் சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் கேட்டிருக்காங்க mRNAல. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். கோடிங் சீக்வென்ஸ்னா இது DNA. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஆப்போசிட். இப்போ டீனா இங்க வரும் A, இது 3'. சரியா, A C G, இங்க A க்கு ஆப்போசிட்ல U, A C G, A னா U, A C G, U A C G, U A C G, U A C G, U A C G. இது 3', இது 5'. சரியா, இதுதான் இதோட ஆன்சர். But sir, when my parents are studying, they itself have Samacheer Kalvi 5 subjects only, sir. Now my parents are 40 and 42. இல்ல தவறு. இது தவறான இன்ஃபர்மேஷன். சரியா, இது தவறான இன்ஃபர்மேஷன். சமச்சீர் கல்வி வந்தது 2011ல நினைக்கிறேன். 2011ல தான் சமச்சீர் கல்வி வந்திருக்கு. சரியா, சமச்சீர் கல்வி எப்போ வந்திருக்கு? When did Samacheer Kalvi introduced in Tamil Nadu syllabus? Samacheer Kalvi, that is uniform system of school education, was introduced in Tamil Nadu in 2010. Okay, to create a standardized, equitable curriculum across all state schools, replacing diverse system like matriculation and Anglo-Indian. சரியா,
2010ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2011ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2010 அப்படிங்கிறது 2000 ஸோ 40 ஸோ உங்ககிட்ட இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஓகே ரைட். திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும்? ஈஸியாக டஃபாக இருக்குமா? டஃபுக்கு ஸ்பெல்லிங் TOUGH நம்பர் 1. நம்பர் 2 பேப்பர் மாடரேட்டாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்காது, டஃபாகவும் இருக்காது, மாடரேட்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்க, ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்கீங்கனாலே 90+ ஈஸியாக எடுத்துடலாம். நோ சார், ஜஸ்ட் நவ் யூ ஆஸ்க்ட் மை மாம், ஷி ஆல்சோ ஸ்டடி ஃபார் 5 சப்ஜெக்ட் ஒன்லி சார். சரி, அப்போ மேபி கூகுளில் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் படிக்கும்போது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மேபி பேரலல் யூனிவர்ஸில் இருக்கும், தெரியல. நிஜமா எனக்கு என்னோட பிகாஸ் நீங்கள் கூகுள் இப்போ கூட நீங்களே போட்டு பாருங்க, சமச்சீர் கல்வி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு 2010ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கும்போது 12 மாரல் சயின்ஸ், கம்ப்யூட்டர், ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. பேப்பர் 1 பேப்பர் 2 10லேயே இருந்தது. சரியா? ஸோ எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. பேரலல் யூனிவர்ஸ், எஸ் மேபி அது வாய்ப்பு இருக்கும். சரியா? நான் மேபி இல்லை, நான் பேரலல் யூனிவர்ஸில் படிச்சு வந்தேன். இல்லைடா, நான் இந்த யூனிவர்ஸில் தான் படித்தேன். என் கூட படித்தவங்க எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க. ஸோ சரியா, ஐ டோன்ட் நோ. ஓகே, வேணாம் நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. டிசீஸ், மம்ப்ஸ், காசட்டிவ் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இதில் நான் உங்களுக்கு சப்ஜெக்டிவ் ரைட்டிங்கில் எதுவும் இல்லை. ஜஸ்ட் என்னது உங்களோட காசட்டிவ் ஏஜென்ட், காசஸ் என்ன காஸ் பண்ணும் இன்ஃபெக்ஷன், அண்ட் அதோட சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எந்த சைட்டில் இன்ஃபெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுங்க. அடுத்தது வாட் இஸ் பயோரெமெடியேஷன்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். என்னது ரிப்பீட்டட் கொஸ்டின்? இது ஆல்ரெடி 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு வருஷம் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரைட்? எஸ். அடுத்தது gene therapy is an attempt to correct a genetic defect by providing a normal pose into the individual. By this, the function can be restored. An alternate method could be to provide gene product known as enzyme replacement therapy, which would also restore the function. Which, in your opinion, is a better option? Give reasons for your answer. ஓகே, ஸோ இதை வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து என்னோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ரீசனை நீங்கள் எழுதணும். அந்த ரீசன் நீங்கள் எழுதிடலாம், அது சூட்டபுளாக இருக்கும். ஜென்ரலி ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனை ரீஸ்டோர் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இதில் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில், சரியா, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஃபீட்டல் லைஃப்பில் நீங்கள் அது பண்ணாத பர்மனெண்ட் கியூர். அதுக்கப்புறம் பிறந்த உடனே நீங்கள் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கியூர் பண்ணலாம். ஆனால் டைம் டிலே ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஒன்றுமே பண்ண முடியாது. பட் என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எப்போ வேணால் பண்ணலாம். இது வந்து எப்போ வேணால் நம்ம பண்ணலாம். சரி, ஆனாலும் லாங் டேர்முக்கு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி லாங் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ யூஸ்ஃபுல் லாங் டேர்முக்கு நம்ம வச்சு பார்க்கும்போது, சரியா, ஹேர் கட் சூப்பராக இருக்கா? தேங்க்ஸ் டாக்டர்ண்ணா, தேங்க்ஸ். சரியா, லாங் டேர்ம் அப்படின்னு வச்சு பார்த்தா ஜீன் தெரப்பி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஜீன் தெரப்பி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் லாங் டேர்ம். பெட்டர் ஆப்ஷன், என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஆப்ஷன் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்ம் பேசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீன் தெரப்பி பெட்டர். ஏன்னா ஜீன் தெரப்பி நம்ம என்ன பண்றோம்? ஓகே, என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஒரு டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தான். இது என்னது? ஒரு டெம்பரரி ட்ரீட்மெண்ட். டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தான். ஆனா அது ஜீன் தெரப்பி பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, நம்ம எப்போ பண்ணா பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம எம்ப்ரியோனிக் கண்டிஷன்லயே ஆம்னியோசென்டிசிஸ் பண்றோம், அப்பவே பண்ணிக்கலாம். ஸோ ஜீன் தெரப்பி ஒரு பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா லாங் டேர்முக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். அதனால பை திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணி எழுதலாம். என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஷார்ட் டேர்முக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ஜீன் தெரப்பி லாங் டேர்முக்கு பெனிஃபிட்டா இருக்கும். என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இட்ஸ் a temporary solution, ஆனா gene therapy is a permanent solution. So in my opinion, gene therapy should be the perfect option, okay, or better option கிடையாது, better option, okay, better option for treatment அப்படிங்கறத முடிச்சு விட்டுறலாம்.
புக் பேக் மட்டும் படிச்சா நீங்க 50% மேல நீங்க ஸ்கோர் பண்ணலாம். Okay, how many hotspots are there in India? Repeated question. Okay, இது வந்து repeated question. ஏன்னா லாஸ்ட் 2 மார்க்லயும் நம்ம பார்த்திருப்போம் ஹாட்ஸ்பாட் question. Indo-Burma region, Himalayan region, Western Ghats and in the Sunda line. Right. அடுத்தது what is meant by agrochemicals? Mention any two effects of overusage. Agrochemicalsனா chemicals வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றது சரியா, as a pesticide, as a insecticide, as a fertilizer. நம்ம என்ன பண்றோம், நம்ம கெமிக்கல்ஸை வந்துட்டு அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றது தான் agrochemical based agriculture அப்படின்னு சொல்றோம் சரியா. pesticides and insecticide நான் சொல்றேன் agrochemicalsனா chemical based agriculture, chemical based agriculture technique, இதுல என்ன பண்ணுவோம், இதுல usage of chemical pesticides and fertilizers. இதனால ஓவர் யூசேஜ்னால என்ன ஆகும், ஓவர் யூசேஜ்னால resistant pests will develop and அதனால health issues occur in long run. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, புரிஞ்சுதா? சோ இது நீங்க எழுதுனீங்களாலே போதும், உங்களுக்கு full mark கொடுத்துருவாங்க. Done? Yes, okay. அடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சது சரியா. எஸ், நம்ம முடிச்சாச்சு. ரைட், என்னென்ன பார்த்திருக்கோம், இயர் 2020, 2021, 2023, 2024, 2025 ஓட important 3 okay important இல்ல PYQ 3 marks நம்ம பார்த்திருக்கோம். 3 marks எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம், கரெக்டா? ஹோம்வொர்க் என்னது, இயர் 2022ல இருக்கிற questions சால்வ் பண்ணுங்க. சால்வ் 3 marks of year 2022. அந்த questions நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. இந்த question paper PDF வேணுமா, இந்த question paper PDF வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன். நீ PW ஆப் டவுன்லோட் பண்ணு. PW ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல நீ போய் உள்ள தேடினா உங்களுக்கு கிடைச்சிடும். PW ஆப்ல நம்ம தமிழ்நாடு பேட்சஸ் இருக்குல்ல, அதுல உங்க பேட்ச் நேம் போட்டு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன். அப்படி கிடைக்கல, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இது இல்லை அப்படின்னா நீங்க அங்க போய் தேடிக்கலாம், கண்டிப்பா கிடைச்சிடும் சரியா. இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் இதை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க சரியா. அதில் லாகின் பண்ணிட்டியா, வெரி குட். லாகின் பண்ணிட்டேன்னா அதில் பேட்ச் நேம் போட்டு தேடு, கிடச்சிரும். வாட்ஸ்அப் சேனலில் வெயிட் பண்ணி ஒரு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாட்ஸ்அப் சேனலில் இது போட்டுருவாங்க, இதோட லிங்க் டிரைவ் லிங்க் போட்டுருவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நோ மெட்டீரியல் லிங்க்டா, சரி நான் செக் பண்ணிவிட்டு ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதில் நான் இது சப்போஸ் ஆப்பில் போடலன்னா அதில் நான் இதை போட சொல்கிறேன் சரியா, நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் உங்கள் ஹோம்வொர்க் 2022 அந்த கொஸ்டின் பேப்பர் இதில் இன்க்ளூடட் இல்லை, புரிஞ்சுதா? இது உங்களுக்கு ஹோம்வொர்க் மாதிரி. டன், சரி அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சரியா. உங்களோட எக்ஸாம்ஸ் நல்லபடியாக நீங்கள் எழுதுங்க. இன்னைக்கு என்ன எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அண்ட் see you in the next class. நன்றி, வணக்கம்.